அண்ட் அந்த சாட் எல்லாம் எப்படி இருந்துச்சு போக போக பாத்தீங்கன்னா, சோறு திங்கிறியல் எனக்கு வந்து ரீசெண்டா வந்து டிஎம் வந்துருந்துச்சு. என்னோட ஃபாலோவர் ஒரு பொண்ணு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைக் யாரோ ஒருத்தன் கோமாளி மாதிரி இருக்கான், அவனை பத்தி நீ வீடியோ போடுற, ட்ரெண்டிங்ல என்ன டாபிக் இருக்கோ அவனை பத்தி வீடியோ போடுற, நீ ஒரு பொண்ணா இருக்க, ஆனா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது வயா இந்த மாதிரி மீன் பேஜ்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த விஷயத்த பத்தி நீ பேசவே இல்லை, உன்னோட கண்டென்ட்ஸ் வந்து நீ போட்டுட்டு போயிட்டு இருக்க. அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ராப்பரா ஸ்கிரிப்ட் எழுதி இதை நம்ம வந்து ஒரு வீடியோவா மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஐஷு டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்தது எனக்கு வந்து இந்த மாதிரி மீன் பேஜஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. தேங்க் காட் எனக்கு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்லாம் எதுவுமே நடக்கல. பட் எனக்கு வந்து வேற ஒரு விதமா வந்து அது வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு வந்து தெரியல. பட் அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அதனாலதான் இந்த வீடியோ வந்து மெயினா நான் ஸ்கிரிப்ட் இல்லாம எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேச போறேன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நான் இந்த இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணிடுறேன். என்னன்னா ஷாவர்மா அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து தான் இந்த மாதிரி மைனர் பொண்ணுங்களா இருக்கட்டும், மேஜர் பொண்ணுங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி செக்ஷுவலி ஹராஸ் பண்றது. இட்ஸ் 2025 ப்ரோ. பொண்ணுங்களுக்கு வந்து அது சேஃப்டி இல்லைன்னு அந்த கதை எப்பயோ இருந்து இருக்குன்னு வைங்களேன். ஆனா அது மாறணும், பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இருக்கணும். பட் இட்ஸ் 2025. இங்க பசங்களுக்குமே சேஃப்டி இல்லை அப்படிங்கிறது தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஹராஸ் பண்றவங்க வந்து ஒரு மீம் பேஜ் வந்து நடத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்சனல் வன்மம் இன்னொரு கிரியேட்டர் மேல இருக்கும்ல, இவனும் அப்படிதான்ட்டு அந்த கிரியேட்டர் மேல பழி போடுறது. மக்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஓ இவனும் அப்படிதானே அப்படின்ட்டு அவனை வந்து கழுவி ஊத்துவாங்க. ஆனா அவன் வந்து அப்படி இருக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு அவனோட மீம் பேஜ் வச்சு நடத்திட்டு போயிட்டு இருப்பான். அப்படி ஒரு நியூஸும் நான் கேள்விப்பட்டேன். அந்த கிரியேட்டரும் நான் அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க வித்தின் 24 ஹவர்ஸ்லயே. இப்போ பேசினவங்க எல்லாம் அவங்கள அப்படி பேசினாங்களே, அதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? இப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களோட ஷோஸ்ல என்ன பார்த்தா தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம என்ன பார்க்குறோமோ, வாட் ஐ கெட் வாட் ஐ டாக் அப்படின்ட்டு வந்து இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மெயினாக லைக் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணி அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இதில் வந்து சொல்லலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் வந்து லேட்டாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட இன்சிடென்ட்க்கு வரலாமா? நான் வந்து சௌராஷ்டிரா கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன், தமிழ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். சௌராஷ்டிரானா என்ன அப்படின்னே தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா, இப்போ எப்படி தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, உருது அந்த மாதிரி எப்படி லாங்குவேஜஸ் இருக்கோ அதே மாதிரி சௌராஷ்டிரா அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே இல்லை, அதுல வந்து ஒரு 15 to 20% தான் இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டை வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி 15 to 20% தான் பீப்புளே வீடியோ போடுவாங்க. மற்றபடி யாருமே அந்த மாதிரி ஓப்பன் டு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நான் வந்து சௌராஷ்டிரா கண்டென்ட் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றப்போ அது வந்து ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, நானும் என் ஃப்ரெண்ட் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். லைக் நம்ம ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்துச்சு, காலேஜ் டேஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி வந்து பேசுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு ஃப்ரம் சௌராஷ்டிரா பீப்புள். இந்த மாதிரி வந்து யாருமே பண்றது இல்லை, நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு சௌராஷ்டிரா பீப்புள்ஸ்ல இருந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா தமிழ் பீப்புள்ஸ் தான். 200% என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து தமிழ் பீப்புள்ஸ் தான். நடுவில் தான் நான் அந்த சௌராஷ்டிரா கண்டென்ட் அப்படிங்கிறதே நான் இங்கே வந்து புதுசாக வந்து என்னோட சேனலில் கொண்டு வந்திருக்கேன். அப்படிங்கிற போது ஒரு சின்ன டைம்ல இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. இந்த ஐடியில இருந்து எனக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி கமெண்ட் போட்டாங்க. நான் அதுக்கு வந்து கேஷுவலாக ரிப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1.5 months ஒரு 1 month இருக்கும். வீடியோவே நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பர்சனல் லாஸ், அதனால எனக்கு அதுல இருந்து வெளியே வர முடியல. அதனால நான் வந்து வீடியோ போடல. இதே ஐடியில இருந்து எனக்கு வந்து மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க என்ன சௌராஷ்டிரா கண்டென்ட் எதுவுமே போட மாட்டீங்க, நாங்க வந்து உங்க கண்டென்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து மெயில் வந்துச்சு. அதை பார்த்தவொடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லைக் நமக்கு வந்து
தமிழ்ல எனக்கு வரும். நார்மலாவே இன்ஸ்டாகிராம்ல இருந்தும் எனக்கு வந்து சில பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மெயில் பண்ணுவாங்க எனக்கு. இந்த மாதிரி அது வந்து நார்மலா வர்றதுதான். அது வரும். யுவராஜ் ப்ரோ அப்படிங்கிறவர்லாம் எனக்கு வந்து பர்த்டே விஷ் வந்து மெயில்ல பண்ணாரு. நிறைய பேர் இந்த மாதிரி வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னா நான் ரிப்ளை வந்து பண்ணுவேன் அவங்களுக்கு. அது வரைக்கும் தெரியல என்ன இன்டென்ஷனோட அந்த மெயில் வருது அப்படின்ட்டு வந்து எனக்கு சுத்தமா தெரியல. அந்த கை வந்து நான் வந்து மெயில் பார்க்குறேன் அப்படின்னு வந்து நோட்டீஸ் பண்ணானோ அப்போல இருந்து டே பை டே ஏதாச்சும் ஒரு மெயில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து லைக் இந்த மாதிரி நம்ம கிட்ட பேசுறாங்க, ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை நான் வெல்கம் பண்ணிப்பேன். நீ எனக்கு வந்து அப்ரிஷியேட்டே பண்ணக்கூடாது அப்படின்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது எனக்கு வர்றப்போ எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. டே பை டே எனக்கு வந்து அவர் லைஃப்ல நடக்கிறது என்னென்னமோலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு என்கிட்ட. சரி, ஒரு 2-3 மெயில் வருது, விட்டுட்டேன். பார்த்துட்டு எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டேன். திருப்பி டே பை டேவா ஏதாச்சும் ஒரு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வந்து ஒன் டைம்ல உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம என்ன எனக்கே இந்த மாதிரிலாம் அனுப்புறாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா திருப்பி வந்து அவங்க கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் வந்து மெயில் வந்து அனுப்புனேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 நாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகேங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணலங்க அப்படின்ட்டு சொல்லி ஒரு 3 or 4 days எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது வரைக்கும் வரல. திருப்பி வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் அந்த சாட் எல்லாம் எப்படி இருந்துச்சு போக போக பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு ஓகே இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு திருப்பியும் நான் மெயில் பண்ணேன். ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ப்ளீஸ் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் வந்து கேட்டேன். நிறுத்துற மாதிரியே தெரியல. திருப்பி மெயில் வந்துட்டே தான் இருந்துச்சு. அட் லாஸ்ட் ஒன் டே எனக்கு என்ன ரிசீவ் ஆச்சுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரப்போஸ் மெயில் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. அப்பவே தெரியும் இது இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ட்டு. சரி நான் பார்த்துட்டு இப்போ நான் எதுவுமே சொல்லாமல் போயிட்டான், இன்னுமே தான் ஹோப் வைப்பான். கரெக்டா? நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. அதனால நான் பார்த்தோன்னே சரி ஓகே ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். நான் எதுவுமே ஹார்ஷாக பேசலை. என்னோட வேர்ட்ஸில் வந்து கோவம் அப்படிங்கிறதே இருக்காது. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணேன். என்னன்னா, ப்ரோ த கேர்ள் தட் யூ ஆர் திங்கிங் ஆஃப் அது நான் இல்லை. அண்ட் எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அண்ட் சில பேரோட பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி விஷயத்தினால என்னால் ஷேரும் பண்ண முடியாது. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்டும் இல்லை. அண்ட் எனக்கு உங்களை வந்து பிடிக்கவும் இல்லை அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நான் திருப்பி வந்து அவருக்கு வந்து மெயில் பண்ணேன். ப்ரோ நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் இல்லை. அண்ட் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பர்சனல் லைஃப்னு எல்லாருக்குமே இருக்கும். அதை சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்ட்டு கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்தா அது ஹோப் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அந்த வேலையை நம்ம பண்ணவே கூடாது. நோனா நோ தான். நான் கிளியரா நோ அப்படின்ட்டு சொல்லிட்டேன். திரும்ப மேல் வந்துட்டே இருக்கு. என்ன தெரியுமா அந்த கை அனுப்புறான், லைக் உனக்கு பிடிச்சிருக்கு இருந்தாலும் நீ நோ. சோறு திங்கிறியா நோனா நோ தான். உனக்கு நோக்கும் எஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியுமா தெரியாதா? நோனா அது நோ தான். நான் கிளியரா நோ சொல்லிட்டேன். திருப்பி இந்த மாதிரி. இது வந்து எல்லாமே எனக்கு ஆன்லைன்ல நடக்குது. இதுவே எனக்கு வந்து ஆஃப்லைன்ல நடந்தா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? ஈவ் டீசிங். நான் இது வந்து அஃபிஷியலாவே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போவும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் ஒன் ஸ்டேஜ்ல அவங்களே வந்து வெறுப்பாயிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து ரிப்ளைவே பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் திஸ் guy is repeatedly doing the same that the shit I was not like அப்படின்னு வந்து திருப்பி பண்ணிட்டே இருக்கிறப்போ எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து இமெயில் ஐடியை வந்து பிளாக் பண்ணிட்டேன். பட் பிளாக் பண்ணால் வந்து ஸ்பேமில் வந்து விழும். எனக்கு என்னன்னா எனக்கு கொலாப் வரும். சில பிராண்ட்ஸ் வந்து ஸ்பேமில் விழும். ஸோ நான் ஸ்பேமும் போய் செக் பண்ணுவேன். டெய்லி எனக்கு ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு போய் பார்ப்பேன். பார்க்கும்போது இந்த மெசேஜஸ் அப்படியே டே ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். நான் படிக்க கூட மாட்டேன். ஃபுல்லாக செலக்ட் கொடுத்து டெலிட் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். அண்ட் வேறு ஏதாச்சும் எனக்கு கொலாப் ரெக்வஸ்ட் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே நான் வந்து வெளியே வந்துடுவேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஏன் நான் இந்த விஷயத்த பேசுகிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு வீடியோ ஒன் ஃபைன் டே ஒரு 1 month பேக் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரே ஒரு மெயில் தான் ஸ்பேமில் இருந்துச்சு. ஸ்பேமில் இருந்தால் நிறைய இது வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே டிலீட் ஆயிடும். அந்த மாதிரியும் நான் செட் பண்ணி வச்சிட்டேன். அந்த ஒரே ஒரு தான் இருந்துச்சு. அதை நான் பார்க்குறப்போ அப்யூசிவா ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட்டான வீடியோ அது. இந்த மாதிரி அந்த
அவன் வந்து சென்ட் பண்ணி வச்சிருக்கு. திருப்பி 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 இந்த நாய் பண்ணதும் எனக்கு வந்து பெருசா தெரியல. சரி பொழிச்சுப்போ அப்படின்ட்டு விட்டேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு மாதிரி ட்ராமடைஸ்ட் ஆயிட்டேன். எனக்கு புரியுதா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இந்த மாதிரி வீடியோ அனுப்பியிருக்கான் அப்படின்ட்டு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும்னா லைக் அது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு 18+ கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு பார்த்த உடனே ட்ராமடைஸ்டு கைஸ். எனக்கு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததில்லை. அண்ட் மெயினாக நான் இந்த வீடியோவாக ஒன்று மேக் பண்ணுறதுக்கு ரீசனே அந்த வீடியோ தான். அந்த வீடியோனால தான் எனக்கு எவ்வளோ ட்ராமடைஸ் ஆகுது. ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து சேனல் இருக்குது, நான் ஓப்பன் பண்ணி நான் பேசுவேன். சேனல் இல்லாத பொண்ணுங்க எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும். எனக்கு அனுப்பிச்ச வீடியோ உங்கள் அம்மாவுக்கு அனுப்பு, உன் தங்கச்சிக்கு அனுப்பு, உங்கள் அக்காவுக்கு அனுப்பு, என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாரு. ஐ டிடன்ட் கிரியேட் எனி ஹோப்ஸ். நான் நோனா நோ அப்படின்ட்டு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிட்டேன். என்ன இந்த மாதிரி வீடியோலாம் அனுப்பிட்டு இருக்க? என்ன இந்த பொண்ணுக்கு யாரும் இல்லை, எதுவும் பேச மாட்டேன், இந்த பொண்ணு நம்ம என்ன வேணாலும் சொல்லலாமா? இல்லை நான் அஃபிஷியலாக இதை கொண்டு போவா? சரி, நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு போகணும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நாள் பண்ணதுமே எல்லாருமே இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலை. இப்போ ஏன் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா, இந்த வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவங்க பேசுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே ஒரு வீடியோ இந்த மாதிரி எனக்கு அனுப்பியிருக்குன்னா, அப்போ இது எவ்வளோ கேவலமான நாய், சைக்கோட்டிக் பிஹேவியர். இந்த மாதிரி நாய் எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னே வந்து எனக்கு தெரியல கைஸ். நான் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, எனக்கு ஏதாச்சும் நடந்தால் நான் பேசுவேன். அப்படி இல்லாத பொண்ணுங்க, ஓப்பனாக பேச முடியாத பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? லைஃப் லாங் இந்த மாதிரி ஒரு ட்ராமாவை சுமந்துட்டு இருப்பாங்களா? இன்னும் நாங்கள் அப்படிதான் இருக்கணுமா? என்னடா சொசைட்டி இது? நான் என்ன தப்பு பண்ணேன் இதுல? நான் இதுல எந்த தப்பும் பண்ணலையே. அந்த கை என்கிட்ட ஹோப் வளர்த்துக்க கூடாதுன்னு நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நோன்னு சொல்லிட்டேன். திருப்பி 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 மெயில் வந்துச்சு. அப்ப எனக்கு இருந்த கோவத்துல எனக்கு வாயில என்ன கெட்ட வார்த்தை வருதோ அதெல்லாமே நான் வந்து ரைட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். நான் பேச மாட்டேன் அப்படின்னு தான் அந்த நாய் வந்து நினைச்சிருக்கு. பட் எப்போ அந்த வீடியோ பார்த்தேன்னா அது எனக்கு ஒரு மாதிரி ட்ராமா மாதிரி எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது எனக்கு மென்டல் பீஸுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானாக தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். இதை நான் என்னோட ஃபேமிலி சைடாக மட்டும் எடுத்துகிட்டு போனேன்னு வையேன், இங்கே நடக்கிறதே வேற. அண்ட் என்னால் இது வந்து அஃபிஷியலாகவும் என்னால் வந்து ஸ்டெப் எடுக்க முடியும். அவன் வேலை பார்க்குற இடத்துக்கும் எனக்கு எப்படி பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட வேலையை மட்டும் நான் ஒழுங்காக பார்க்க விடுங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். இதுவே நான் வந்து இதுக்கு முன்னாடி யோசிச்ச மாதிரி யோசிச்சிருந்தேன்னா இது வந்து வேற மாதிரி போயிருக்கும். நீங்களே பாருங்க, இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக இருக்கேன். அது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். நான் யார்கிட்டையும் 18+ பேசல, நான் யார்கிட்டையும் வல்கரிஸ்டிக்காக பேசலை, நான் யாரையும் ஹராஸ் பண்ணல. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நான் சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க நான் எதுவுமே பண்ணல, நான் என்னோட வேலை பார்த்துட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி பண்றான். இப்ப நான் என்ன பண்றது? சொசைட்டி என்ன தெரியுமா சொல்லும்? நீ அவனை பிளாக் பண்ணு. இன்ஸ்டாகிராம்ல பிளாக் பண்ணிட்டேன், யூடியூப்ல வந்து பிளாக் பண்ண முடியாது, ஹைட் தான் பண்ண முடியும். அவன் என்ன கமெண்ட் பண்ணாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அந்த மாதிரியும் பண்ணிட்டேன். வேற வேற ஐடிஸ்ல இருந்து வர்றான். இல்ல எனக்கு நான் இந்த பொண்ணை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்கியா? நான் சொல்லவா இங்க உன்னோட பேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க, இவனை போட்டு அடிங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேரை வந்து என்ன சிஸ்டரா நினைக்கிறவங்க? இது நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல, நான் மீன் பண்ணி தான் அதை சொல்றேன். என்னை நிஜமான சிஸ்டரா பாக்குற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் சொல்லலைன்னா கூட பண்றவங்களும் இருக்காங்க. வந்து நீ என்ன சொன்னாலும் நான் அமைதியா இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. இதுல வந்து மேபி அந்த நாயோட ஃபேஸ் வந்து இருக்காது. எனக்கு ஃபேஸ் ரிவீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. உனக்கும் ஒரு லைஃப் இருக்குது. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க, இனிமேலாச்சும் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் பண்ணாம இரு. அட் லாஸ்ட் நான் வந்து என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கூகுள் சர்வீஸ் சைட்லேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. லாஸ்ட்டாக நான் என்ன தெரியுமா பண்ணேன்? சில பேர் வந்து ஏன் இவ்வளோ பெரிய ராங் டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து
இது வந்து ஒரு ராங் டெசிஷன் மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு வந்து என்னோட மென்டல் பீஸ் முக்கியம் அப்படிங்கறனால எனக்கு இன்ஸ்டால வர கொலாப்ஸ் எல்லாமே அந்த மெயில் ஐடியில தான் வரும். அந்த மெயில் ஐடியை நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் என்னதான் பிளாக் பண்ணாலும் திருப்பி வந்துட்டே தான் இருக்கான். ஸ்பேம்ல வந்து விழுகுது. நான் என்னதான் டெலிட் ஆல் கொடுத்தாலுமே அது வந்து இருக்கு ஸ்டில். சில மெயில்ஸ் வந்து அப்படியே டெலிட் ஆயிடும். சில மெயில்ஸ் நான்லாம் மேனுவலா போய் டெலிட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இந்த இஷ்யூவே வேணாம். எனக்கு வந்து என்னோட மென்டல் பீஸ் தான் முக்கியம். எனக்கு காசு முக்கியம் இல்லை. எனக்கு கொலாப்ஸ் வரட்டும் வராமல் போட்டுனா எனக்கு பிடிச்சதை ஏதோ நான் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லி நான் என்னோட மெயிலை வந்து டெலிட் பண்ணிட்டேன். மெயிலை டெலிட் பண்ணது வந்து கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னோட மென்டல் பீஸ் தான் முக்கியம். எனக்கு காசு பணம் எதுவும் வேணாம். நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன். எனக்கு அதுவே போதும். அதனால தான் நான் அந்த மெயில் வந்து டெலிட் பண்ணேன். அண்ட் இந்த விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்டயே விடுறேன். என்ன பண்ணலாம்? ஒன் மோர் திங் என்னன்னா, நான் இன்னைக்கு தான் அதை வந்து நோட்டீஸ் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஷேர் பண்ணா. லைக் இந்த மாதிரி ஹேஷ்டேக் உன்னோட நேம் யூஸ் பண்ணிலாம் அந்த கை வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கான், நீ பார்த்தியா அப்படின்ட்டு வந்து கேட்டான். லைக் எனக்கு இல்லையே, நான் எதுவுமே பார்க்கல அப்படிங்கிறப்போ தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணுறேன் அந்த ஐடி நான் ஆல்ரெடி பிளாக் பண்ணிட்டேன். இப்போ அன்பிளாக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. இன்ஸ்டாகிராம் Q&Aல எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. என்னன்னா, உங்களோட நிக் நேம் என்ன அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. எனக்கு வந்து ஃபொரிங்கின்னு கூப்பிடுவாங்க, ஃபேண்டா அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ அந்த ஃபொரிங்கி ஃபேண்டால எடுத்து FOFE அப்படின்ட்டு போட்டு வச்சிருக்கான். ஒரு ஹைலைட்டே போட்டு வச்சிருக்கான். எனக்கு பிடிக்கல. புரியுதா? எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா தான் இருக்கு. இது எனக்கு பார்த்து எனக்கு ஹாப்பியாலாம் இல்லை, சீரியஸா சொல்றேன். 200% எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். அப்படின்னா நீங்க திருப்பி இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியல. இப்போ நான் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கேன், இந்த மாதிரி நடக்கும், நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்ல. நான் இந்த கர்மத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். எனக்கு வேற வழி இல்லை. பட் இந்த மாதிரி வீடியோ அனுப்புறது இது எப்படி? இது என்னது இது? நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறனால நான் அதெல்லாம் சகிச்சுட்டு தான் போகணும். இஃப் இன் கேஸ் நான் வந்து ஒரு ப்ரைவேட் ஐடி வச்சிருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகலை, சோஷியல் மீடியாலேயே இல்லை அப்படின்னா, என்னோட ஷூஸ்லேருந்து நீ நின்று பாரு. நீ என்ன பண்ணுவ? உன் தங்கச்சியும் இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னானா நீ என்ன பண்ணுவ? இந்த இஷ்யூ வந்து நான் உங்ககிட்டே விடுறேன். எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியலை. பட் என்னால் முடிஞ்ச மென்டல் பீஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறனால நான் என்னோட மெயிலே எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை அப்படின்ட்டு வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட ஷூஸில் நின்று பாருங்கள். அப்போ தான் நான் என்ன ட்ராமா ஃபீல் பண்ணுறேன்ட்டு